26வது கேள்வி 26 to 29. கிம் ஸ்வித் குருதரம் பூமேகே, பூமியை விட மதிக்கத்தக்கவர் யார்? கிம் ஸ்வித் உச்சதரம் ச காத்து, வானத்தை விட உயர்ந்தவர் யார்? கிம் ஸ்வித் சீக்கிரதரம் வாயோகோ, காற்றை விட வேகமாக பயணிப்பவர் யார்? கிம் ஸ்வித் பகுதரம் திருநாத்து, புல்லை விட அல்பமானது எது? ஓகே, அப்ப பதில் பார்த்துடலாமா? கிம் ஸ்வித் குருதரம் பூமேகே, பூமியை விட உயர்ந்தவர் மதிக்கத்தக்கவர் யார்? தாய். மாதா குருதரா பூமேகே, தாய் தான் பூமியை விட உயர்ந்தவள். அகழ்வாரை தாங்கும் நிலம்னு சொல்றோம். நாம மிதிச்சா கூட பூமி தேவி பொறுத்துப்பா, ஆனா குழந்தை மிதிச்சா கூட சந்தோஷப்படுறவோ அம்மா. அந்த தாயின் பொறுமைங்கிறது யாருக்கும் வராது. பெற்ற மனம் பித்துங்கிறா இல்லையா? ஒரு குழந்தை தன்னை கஷ்டப்படுத்தினாலும் 1000 தான் அந்த குழந்தையினால கஷ்டம் இருந்தாலும் அம்மா ஒருத்தர் தான் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான். நாளைக்கு அந்த குழந்தை நாளைக்கு ஒரு தப்பே பண்ணிட்டான், உலகமே அவனை தூற்றினாலும் நம்பி சொல்லலாம், வேற யார் மனைவியோ மற்ற குழந்தை யார் நம்ம பக்கம் இருப்பான்னு தெரியாது, ஆனா ஷூரா ஒன்று சொல்லலாம், அம்மா மட்டும் அந்த குழந்தையை என்னைக்கும் கைவிட்டுற மாட்டான். அதுதான் தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திருப்பாள். அந்த எண்ணம்ங்கிறது அம்மாவுக்கு மட்டும்தான் வரும். அதனால பொதுவா பூமிங்கிறோம். பூமியை விட உயர்ந்தவள் யாருன்னா அன்னை. அந்த பொறுமை பூமாதேவிக்கு கூட வராது. அதனால ஆபஸ்தம்பருங்கிற ரிஷி அவர்கிட்ட கேட்டாலும் தந்தை உயர்ந்தவரா தாய் உயர்ந்தவரா? ஆபஸ்தம்பர் தீர்ப்பு சொல்ற, இந்த கேள்வியே வேண்டாண்டா, மாதேத்தியேக்கே மாதேத்தியேக்கே, அம்மா தான் உயர்ந்தவள். அப்பாவை விட அம்மா தான் உயர்ந்தவள். அம்மாவுக்கு நிகர் வேற யாரும் கிடையாது. பூமியை விட பொறுமை மிக்கவள், போற்றத்தக்கவள், மரியாதைக்குரியவள் அன்னை. அடுத்த கேள்வி, கிம் ஸ்வித் உச்சதரம் ச காத்து, வானத்தை விட உயர்ந்தது எது? அப்பா. காத் பிதா உச்சதரஸ்ததா, அப்பா தான் வானத்தை விட உயர்ந்தவர். ஏன்? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த வானம் இருக்கே, கையை நீட்டினா இங்கதானே இருக்கு, கைக்கு எட்டிடும் போல இருக்கே வானம்னு நினைப்போம். மேல போக 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 போகத்தான் நீ எவ்வளவு கை நீட்டினாலும் வானத்தை எட்ட முடியாதுன்னு புரியும். அது போல அப்பாவை இவர் தானப்பா அப்பா அப்படிதான் நினைச்சுட்டு இருப்பா. பல பேர் அப்பாவை வில்லன்னு நினைச்சுட்டு இருப்பா. ஐயோ டார்ச்சர் பண்ணக்கூடிய வில்லன்னு. கை நீட்டுற தூரத்துல இருக்கும் வானம் போல தெரிவார். ஆனா மேல போக போக போகத்தான் வானம் எவ்வளோ ஹை, வானம் எவ்வளோ கிரேட்டுன்னு தெரியும். வாழ்க்கையில நாம முன்னேற முன்னேற முன்னேறத்தான் ஐயோ இவரையா இப்படி பார்த்தோம், அந்த அப்பா எவ்வளோ கிரேட்டுங்கிறது முன்னேறி ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா. அதனால வானம்ங்கிறது கை கெட்டுவது போல தெரியும். நீ மேல போய் பார்த்தா அது எவ்வளவு பெருசுன்னு தெரியும். அது போல அப்பா உன் கூட பயணிக்கக்கூடிய ஒருவர் போல தெரிவார். ஆனா உண்மையில் அந்த அப்பாவுக்கு நிகராக யாருமே வர முடியாது. அவரோட கிரேட்னஸ் என்பது வேற யாருக்கும் வராது. வானை விட உயர்ந்தவர் தந்தை. அடுத்து, கிம் ஸ்வித் சீக்கிரதரம் வாயோகோ, காற்றை விட வேகமாக பயணிப்பது எது? மனசு. மனசீக்கிரதரம் வாதாத்து. இதுல சந்தேகமே வேண்டாம், மனசுதான்.